6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே தெய்வமாக ஆனது. அவர் முருகப்பெருமான். அவரது 6 முகங்கள் அனைத்து திசைகளிலும் காணும் ஞானத்தையும் அறிவின் பரப்பையும் குறிக்கின்றன. முருகன் விரைவாக வளர்ந்து அளவிலாச ஞானமும் வீரமும் பெற்றார். பார்வதி தேவியார் அவருக்கு தன் சக்தியால் உருவாக்கிய வேல் எனும் தெய்வீக ஆயுதத்தை அளித்தார். அது அறிவையும் சக்தியையும் பிரதிபலிக்கிறது. முருகன் தேவபடை தலைவராக தேவசேனாதிபதி நியமிக்கப்பட்டார். இந்திரன், அக்னி, வருணன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் வழிநடத்தி அவர் கைலாச மலையிலிருந்து தெற்கு திசை நோக்கி பெரும் போருக்கு திருச்செந்தூரை அடைந்தார். அங்கே சூரபத்மனின் சகோதரர்கள் சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரனுடன் கடுமையான போர்கள் நிகழ்ந்தன. முதலில் முருகன் தாரகாசுரனையும் பின்னர் சிம்மமுகனையும் அவரது வேலால் அழித்தார். பின் இறுதி யுத்தம் சூரபத்மனுடன் தொடங்கியது. சூரபத்மன் பல மாய வடிவங்கள் எடுத்தான். மலை, மரம், பெரிய பறவை என பலவாக மாறினான். ஆனால் முருகன் தன் வேலால் அவற்றையெல்லாம் அழித்தார். இறுதியில் சூரபத்மன் ஒரு மாபெரும் மாம்பழ மரமாக மாறினான். முருகன் தன் வேலை பாய்ச்சினார். அந்த மரம் இரண்டாக பிளந்தது. அந்த இரண்டில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவலாகவும் மாறின. முருகன் அந்த மயிலை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். சேவலை தன் கொடியில் சின்னமாக வைத்தார். அது தீமையையும் அகந்தையையும் நல்லதாக்கும் தெய்வீக அருளின் அடையாளமாகும். சூரபத்மன் வீழ்ந்ததும் தேவர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீட்டனர். 3 உலகங்களிலும் அமைதி நிலவியது. அறமும் தர்மமும் மீண்டும் நிலை பெற்றது. முருகன் தேவசேனாதிபதியாக போற்றப்பட்டார். அவர் நல்லதின் நித்திய பாதுகாவலர். இந்த வெற்றியை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் ஸ்கந்த சஷ்டி, கந்த சஷ்டி எனும் 6 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதில் இறுதி நாளான சூரசம்ஹாரம் அன்று முருகனின் சூரபத்மன் மீது பெற்ற வெற்றி நினைவு கூறப்படுகிறது. இது முக்கியமாக தமிழ்நாட்டில் திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 தெய்வ திருத்தலங்களிலும் அறுபடை வீடு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.